அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் வீழ்ந்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள் அல்லவா? அந்த துஆவினுடைய இறுதியாக அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தலையை உயர்த்த சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா இந்த காட்சி மலாயிக்மார்கள் இறங்கக்கூடிய காட்சியை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு காண்பித்துக் கொடுத்தான், மறைவாக காண்பித்துக் கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறங்கி விட்டார்கள், பொழிவு மலைக்கு இறங்கி விட்டார்கள் என்பதாக சொன்னார்கள். அதோ மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி விட்டார்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக இந்த இடத்துக்கு காட்டப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு நற்செய்தி சொன்னார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய தந்தையா இருக்காங்கல்ல, அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க இந்த போர்ல, அதாவது பத்ருடைய யுத்த காலத்துல அவர்கள் காபிராக இருக்கிறாங்க, கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு பின்னால் இஸ்லாத்தினுடைய அந்த இதுக்கு எப்ப வர்றாங்கன்னா பத்ருடைய யுத்த காலத்திற்கு பின்னால் தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க வர்றாங்க. ஆனா இந்த யுத்த காலத்துல அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க என்ன பண்ணப்படுறாங்க, காபிராக இருப்பதன் காரணமாக எதிரியுடைய கூட்டத்தில் இருந்ததுனால அவங்க கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்படும் போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னோடு போரிடுவதற்காக, என்னோட போரிட்டு என்னை கைது செய்து அதாவது கொண்டு வந்தது வேற ஒரு மனிதர் கொண்டு வந்தாரு. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொன்னால் மிகவும் அழகான மனிதராக இருந்தார். ஆனால் இப்போது நான் இந்த இடத்துல நான் பார்க்கலையே, அவர் எங்க போயிட்டாருன்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல ஒரு அன்சாரி தோழர் சொல்றாரு, அவங்க நாதா அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எல்லாம் 3வது வானத்திலிருந்து ஒரு மலக்கு இறக்கப்பட்டார். என்னங்க, 3வது வானத்திலிருந்து ஒரு மலக்கு இறக்கப்பட்டார், அவர்தான் அந்த அழகிய மனிதர்.